அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு உங்களின் கர்ம வினைகளின் காரணமாக நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி முடிவதற்குள் உங்களுக்கு கிடைக்க போகும் அதிர்ஷ்டங்கள் என்ன? குறிப்பா துலாம் ராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு? குறிப்பா இந்த செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி முடிவதற்குள் உள்ள தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மிதுனத்தில் குரு பகவானும் சிம்மத்தில் சுக்கிரனும் கேதுவும், அதே போல கன்னிராசியில் சூரியனும் புதனும், துலாம் ராசியில் செவ்வாயும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக துலாம் ராசி நேயர்களுக்கு நிகழ இருக்கும் செப்டம்பர் மாதம் முடிவதற்குள் 30ஆம் தேதி முடிவதற்குள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை 3ஆம் பாதம் முதல் சுவாதி விசாகம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இத்தருணங்கள்ல குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி புதன் உச்சமடைந்திருக்கிறார். சில விரயங்கள் இருந்தாலும் கூட நன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு தருணமாகும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. சுபகாரியங்கள் நடைபெற இருக்கு. உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியன் ஆட்சி பெற்று இருப்பதால் அரசாங்க அனுகூலங்கள் உண்டுங்க. அது மட்டும் இல்லாம புதிய ஒப்பந்தங்கள் தொழில் மற்றும் வியாபார ரீதியாக உங்களுக்கு கிடைக்க இருக்கு. இதன் காரணமாக லாபங்களும் அதிகரிக்க இருக்குதுங்க. உங்களுடைய ராசி சுக்கிரன் 11ஆம் இடத்தில் இருப்பதால் விருந்தினர்களுடைய வருகையால் எல்லாம் மகிழ்ச்சி பெறக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். அரசியலில் உள்ளவர்களுக்கு கௌரவமான பதவிகள் கிடைக்க இருக்குதுங்க. இவ்வளவு நாட்களாக ஏதோ கட்சியில் இருக்கிறோம், தொண்டராக எடுக்கிறோம் என்ற நிலையில் இருந்த உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டமாக கட்சியில் உங்களுக்கு ஒரு பொறுப்பு கிடைக்க இருக்கு. ஒரு சிலருக்கு பதவியும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே போல துலாம் ராசியை சேர்ந்த கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக உங்களுக்கு கிடைக்குங்க. வெளிநாட்டில் வேலை பார்ப்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க. அதாவது வெளிநாட்டில் வேலை பார்த்து கொண்டிருக்கும் துலாம் ராசி நேயர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் உங்களுக்கு கிடைக்க இருக்குது. அதே போல புதிதாக வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ள துலாம் ராசி நேயர்கள் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. அந்த வெளிநாட்டில் உள்ள நிறுவனத்திலிருந்து உங்களுக்கு நல்ல ஒரு செய்தி கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குதுங்க. அதே போல் துலாம் ராசி நேயர்களான நீங்கள் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்கன்னா ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையுங்க. காரணம் உங்களுடைய ராசிக்கு குரு பகவானுடைய பார்வை கிடைப்பதால் நீங்கள் தொட்டது அனைத்தும் துலங்கி முன்னேற்ற பாதையில் நீங்கள் பயணிக்க இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம புத்திர பாக்கியத்திற்காக பல வருடங்களாக இயங்கிக் கொண்டிருக்கும் துலாம் ராசினியர்களுக்கும் கூட புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. சிலருக்கு மனதில் இனம் புரியாத ஒரு கவலை இருந்து கொண்டே தாங்க இருக்கும். அவற்றை பற்றி கவலைப்படாமல் அடுத்து என்ன செய்வது என்பது சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது நிச்சயம் இந்த கவலைகள் முன்னேற்ற பாதையில் நீங்கள் பயணிப்பீங்க. ராகு உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருப்பதால் ஆரோக்கிய தொல்லைகள் ஏற்படலாம். குறிப்பாக பெண்மணிகளுக்கு வயிறு, கர்ப்பப்பை பிரச்சனைகள் வரலாங்க. அதனால் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது தேவையில்லாத வீண் விரய மருத்துவ செலவுகள் ஏற்படாமல் இருக்க உங்களுக்கு உதவியாக இருக்கும். அதே போல துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டுங்க. தொழில் முதலீடுகளை அதிகரிக்க வேண்டாம். புதிய முயற்சிகள்ல இப்போது இறங்க வேண்டாங்க. சற்று பொறுமையாக இருப்பு அவசியம் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்து. அது மட்டும் இல்லாம துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் முக்கிய கிரகங்களான சனி பகவான், ராகு, செவ்வாய் ஆகிய மூவரை தவிர மற்ற கிரகங்கள் அனைவரும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறாங்க. இதனால் துலாம் ராசினியர்களான உங்களுக்கு வருமானம் என்பது போதுமான அளவிற்கு இருக்குங்க. செலவுகளும் அதற்கு தகுந்தாற்போல் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பற்றாக்குறை ஏற்படாமல் பார்த்து கொள்வாருங்க சுக்கிரன். குடும்ப சூழ்நிலையில் அமைதி நிலவும். தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் சிறு சுப நிகழ்ச்சிகளுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு.
இருக்குதுங்க. வெளிநாட்டில் வேலை பார்த்து வரும் பெண் அல்லது பிள்ளை அல்லது மாப்பிள்ளையினுடைய வரும் குடும்பத்தில் குதூகலத்தை ஏற்படுத்தும் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது. துலாம் ராசியில் பிறந்து திருமணமாகியுள்ள பெண்மணிகளுக்கு புத்திரபாக்கிய யோகம் கிடைக்க இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம மணமாலைக்கு காத்திருக்கும் கன்னியருக்கு நல்ல ஒரு வரன் அமைய இருக்குது. சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படக்கூடும் என்பதை சம்பந்தப்பட்ட கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுதுங்க. இந்த இடமாற்றம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க இருக்குதுங்க. உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் ஜீவனக்காரகரான சனி பகவானை தனது சுப பார்வையால் பலப்படுத்துவதால் பலருக்கு உத்தியோக உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகளுக்கு ஏற்ப இந்த உயர்வு அமைய இருக்குதுங்க. ஒரு சிலருக்கு பதவி உயர்வுடன் இடமாற்றமும் ஏற்பட இருக்குதுங்க. புதிய வேலைக்கு முயற்சி செய்து வரும் அன்பர்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பது எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குதுங்க. அது மட்டும் இல்லாம துலாம் ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி முடிவதற்குள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வர்த்தகத்துறையுடன் தொடர்புள்ள கிரகங்கள் அனைத்தும் சாதகமாக சஞ்சரிக்குதுங்க. படிப்படியாக விற்பனையும் லாபமும் அதிகரிப்பதை உங்களால் காண முடியுங்க. புதிய துறைகள்ல முதலீடு செய்வதற்கு ஏற்ற ஒரு காலகட்டங்க இருந்தாலும் இந்த முதலீடு சம்பந்தமான விஷயங்கள் அகலக்கால் வைக்க வேண்டாங்க. அது மட்டும் இல்லாம பங்கு சந்தைகள்ல ஈடுபடக்கூடியவர்கள் முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லதுங்க. இந்த பங்கு சந்தைகளை பொறுத்த வரைக்கும் மதில் மேல் பூனை போல லாபமும் கிடைக்கலாம் அல்லது நஷ்டமும் ஏற்படலாம். அதனால் இது மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது. துலாம் ராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் அதிக முயற்சியின்றி நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வந்து கிடைக்க இருக்கு. இதனால் உங்களுக்கு வருமானமும் உயர இருக்குதுங்க. இது மாதிரியான வாய்ப்புகள் வீடு தேடி வரும் பட்சத்தில் அவற்றை அலட்சியப்படுத்தாமல் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய எதிர்கால கலைத்துறை மிக மிக நல்லதுங்க. அதே போல் துலாம் ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறையுடன் தொடர்புள்ள அனைத்து கிரகங்களுமே உங்களுக்கு அனுகூலமான பாதையில வலம் வருவதால் கட்சியில் உங்களுக்கு ஆதரவும் செல்வாக்கு அதிகரிக்க இருக்கு. மக்கள் மத்தியிலும் உங்களுக்கு நல்ல ஒரு பெயர் கிடைக்க இருக்குதுங்க. இதன் காரணமாக உங்களுக்கு பதவியோ அல்லது பொறுப்போ கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது. துலாம் ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி முடிவதற்குள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் புதன் உள்ளிட்ட மற்ற கிரகங்கள் இத்தருணங்கள்ல உங்களுக்கு அவ்வளவு சாதகமாக இல்லைங்க. அதனால் மாணவ மாணவிகள் கல்வியில அதிக கவனத்தோடு இருங்க. இன்றைய கல்விதான் நாளை எதிர்காலம் என்பதை உணர்ந்து அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது. நண்பர்களுடன் வெளியில் சுற்றுவது அதுவும் பெற்றவர்களிடம் பொய் சொல்லிவிட்டு வெளியில் செல்வது ஆகியவற்றை தவிர்ப்பது நல்லதுங்க. அப்படி செல்லும் போது உங்களுக்கு தான் தேவையில்லாத பிரச்சனைகள் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறையை தங்கள் பிடியில் கொண்டுள்ள கிரகங்கள் ஓரளவு சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் உழைப்புக்கேற்ற விளைச்சல் வருமானமும் கிடைக்குங்க. கால்நடைகளுடைய பராமரிப்பில் பிரச்சனை எதுவும் ஏற்படாது. பழைய கடன்கள் நீடிப்பதால் மன அமைதி குறையுங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குடும்ப பொறுப்பை ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு பிரச்சனை என்று எதுவும் ஏற்பட வாய்ப்பில்லை. வேலைக்கு சென்று வரும் மனிதருக்கு பணிச்சுமை அதிகரிக்குங்க. சில தருணங்கள்ல பொறுமையை இலக்க நேரிடம் கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது. அதே போல் மணமாலைக்கு காத்துள்ள கன்னியருக்கு சிறு சிறு தடங்கல்கள் தாமதங்கள் ஏற்பட்டு அதன் பின்பு நல்ல ஒரு வரன் அமையுங்க. வேலைக்கு முயற்சித்தவர் பெண்மணிகளுக்கு வேலை கிடைக்குங்க. இருந்தாலும் மனதிற்கு அவை திருப்தி தராது. இருந்தாலும் இந்த வேலையை ஒப்புக்கொள்வது எதிர்காலத்திற்கு நல்லது. இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது பசுவிற்கும் பசும்புல்லை அல்லது அகத்திக்கீரை கொடுப்பது மகத்தான பலனை கொடுக்கும். தேவை திடமான நம்பிக்கையும் பக்தியும் மட்டும்தாங்க.